ஒரு கிளாஸ் ரூம்ல டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ல ஐஸ்கிரீம்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களோட கிளாஸ் டீச்சரும் நாளைக்கு ஒரு காம்படிஷன் இருக்குது, யாரு பெஸ்ட்னு ப்ரூவ் பண்றீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா பிரைஸ் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம குட்டிஸா இன்னைக்கு ஒரு ரிஹர்சல் பார்க்கலாம்னு சொல்றாங்க. டீச்சரும் ஒவ்வொரு ஐஸ்கிரீமா கூப்பிட்டு அவங்கள பத்தி பேச சொல்றாங்க. உடனே ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வந்து அதை பத்தி பேசிட்டு இருக்குது. அடுத்தது சாக்லேட் ஃபிளேவர் வருது. அதுக்கப்புறமா பிஸ்தா ஃபிளேவர்னு மாத்தி எல்லாரும் வந்து அவங்கள பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஆனா வெண்ணிலா ஐஸ்கிரீம் மட்டும் நம்மள பத்தி என்ன பேசுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்குது. டீச்சரும் அந்த ஐஸ்கிரீமை கூப்பிடுறாங்க. இதுவும் போயிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத பாக்குற டீச்சர் நாளைக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா அந்த கிளாஸ்ல இருக்கிற மத்த ஐஸ்கிரீம்ஸ் எல்லாருமே இந்த வெண்ணிலா ஃபிளேவர் ஐஸ்கிரீமை பார்த்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால ரொம்பவுமே கவலையா வீட்டுக்கு போகுது. இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீமும் அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு நான் ஏன் வெண்ணிலாவா பிறந்தேன், எனக்குன்னு எந்த ஃபிளேவருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா உள்ள போயிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிக்குது. அந்த டைம்ல பிரெட் அங்க வந்து நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற, வெண்ணிலா ஐஸ்கிரீம்ல இருந்து தான் எல்லா ஃபிளேவர்ஸுமே கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு காம்படிஷனுக்கு உன்னை எப்படி ரெடி பண்ற பாருன்ட்டு இந்த ஐஸ்கிரீமை பயங்கரமா ரெடி பண்ணிட்டு இருக்குது அந்த பிரெட். நெக்ஸ்ட் டே காம்படிஷன்ல எல்லா ஐஸ்கிரீமும் நல்லா பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஆனா எல்லாருமே சொதப்பிடுறாங்க. ஆனா இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் மட்டும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி கப்புமே வின் பண்ணிடுது. உங்களுக்கு எந்த ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.